வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்மளோட தொடர்கதை நேசம் கலந்த உறவு அதோட பகுதி 8க்குள் செல்லலாமா நண்பர்களே? இவ்வளோ பணம் ஏதுக்கா? மருத்துவமனையில் பணம் கட்டிய பின் அரவிந்த் திகழ்மதியிடம் கேட்டான். உண்மையை எப்படி சொல்ல? நிச்சயம் அரவிந்த் இதற்கு சம்மதிக்க மாட்டான் தானே? அதனால் கனகாவிற்கும் அரவிந்திற்கும் இடையே வாக்குவாதம் வரக்கூட வாய்ப்பிருக்கிறதே. என்ன நடந்தாலும் அன்பரசன் திரும்பி இயல்பு நிலைக்கு வரும் வரை யாரிடமும் உண்மையை கூறுவதாய் இல்லை. அதன் பின்னுமே என்னவென்று உண்மையை சொல்ல? அத்தை நம்ப வேண்டுமே என்ற பயமெல்லாம் இல்லாமல் இல்லை. இருந்தாலும் மாமா முக்கியம், அவர் உடல்நிலை முக்கியம் என்று வந்த பின் எது வந்தாலும் சமாளிக்க வேண்டும் என்ற முடிவிற்கும் வந்துவிட்டாள். அதான் சொன்னேனேடா. அட்ஸில் பார்த்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கால் பண்ணினாங்க, மூவிக்கு ஹீரோயின் ரோல்னு. நான் அப்போ வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்போ நான் ஓகே சொன்னேன். அவங்க தான் கொடுத்தாங்க என்றால் அத்தையிடம் சொல்லியது போலவே. கொடுத்தாங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் எப்படி முதல்ல கொடுத்தாங்கக்கா என அப்போதும் விடவில்லை அரவிந்த். பெரிய பட்ஜெட் படமா மருவி, இதெல்லாம் அவங்களுக்கு சாதாரணம் தானே. எனக்கு இவ்வளோ வேணும் முதலே தந்தா நடிக்கிறேன்னு சொன்னேன். அது இல்லைக்கா, உனக்கு இந்த வேலையே பிடிக்கல, இப்போ போய் ஹீரோயினுக்கு ஓகே சொல்லிட்டு வந்திருக்க. இது எப்படி எங்கே போய் முடியுமோன்னு இருக்கு. மாமாக்காக தான் அருவி, எல்லாம் சரியாகணுமே. நாளைக்கே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஷூட் பெங்களூரில். ஒரு 1 month ஷூட்டிங் இருக்கும் போல். நாளைக்கே வா. என்னக்கா சொல்கிற? இது எக்ஸாம் டைம், நானும் கூட வர முடியாதே. தனியாக எல்லாம் போக வேண்டாம். நான் என்ன குழந்தை முயற்சி அருவி? கூட தெரிஞ்சவங்க இருக்காங்க. சேஃப்டி எல்லாம் பேசிட்டேன், நான் பார்த்துக்கிறேன்டா. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கலக்கா. அதுவும் உனக்கு பிடிக்காம நீ இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதும் எனக்கு கஷ்டமாக இருக்கு. அத்தை வேற. அவங்க உன்னை நிம்மதியாக இருக்க விடணுமே. அத்தை இப்படி பணம் கொடுத்து பழகிட்டா அவங்க இன்னும் எதிர்பார்ப்பாங்கன்னு தோணுது என்றான் சிந்தித்தவாறே. தனக்குமே அந்த எண்ணம் தான். அதை அரவிந்திடம் சொல்லி அவனையும் கலவரப்படுத்த விரும்பவில்லை. அதிகமாக யோசிக்க வேண்டாம் அருவி, பார்த்துக்கலாம். மாமா நல்லபடியாக எழுந்து வரட்டும், அதுவரை தான் எல்லாம். தனக்கும் சேர்த்தே சொல்லி கொண்டாள் திகழ்மதி. நீ மகியை நல்லா பார்த்துக்கோ, நானும் அவகிட்ட பேசுகிறேன். 1 மாதம் தானே என்று சொல்லி சமாதானப்படுத்தி கிளம்பவும் தயாராகிவிட்டாள். கனகாவுமே ஆச்சரியத்தில் தான் இருந்தார். சொன்னது போலதான் திகழ்மதி கொடுத்திருக்கிறாள் என்றாலும் இப்படி ஒரே நாளில் ஏற்பாடு செய்யும் அளவிற்கு இவள் உயர்ந்து விட்டாளா என பொறாமையும் மனதில் சில கணக்குகளும் என அவர் இருக்க, அன்பரசனின் அறுவை சிகிச்சைக்கான அடுத்த கட்ட வேலைகள் துவங்கியது. முதல் நாள் திகழ்மதியை சந்தித்த பார்க்கில் புகழ்வேந்தனோடு ஆரியன் வர அங்கே தயாராயிருந்தாள் திகழ்மதி உஷாவோடு. ஹாய் என்று பொதுவாய் உஷா சொல்ல, ஹலோ என்றான் சோகம் கலந்த குரலில் புகழ்வேந்தன். என்ன சார், திரும்பவும் அடிச்சிங்களா என்ன? புகழ் சார் டல்லா தெரியுறாங்க என்றாள் உஷாவே. ஆரியன் வந்து வீட்டில் பேசிவிட்டு சென்றதிலிருந்து இப்பொழுது வீட்டுக்கு விட்டு கிளம்பும் வரையுமே அத்தனை திட்டுகள் புகழ்வேந்தனுக்கு. அன்னை தனியாய் திட்டியதோடு தந்தை வந்ததும் அவரிடம் சொல்கிறேன் என்ற பெயரில் மீண்டும் ஆரம்பித்துவிட புகழ் பயந்தது போல தந்தையும் அவனை உண்டில்லை என்று செய்துவிட்டார். உன்னையெல்லாம் பெத்தேன் பாரு, என்ன சொல்லணும்? கொஞ்சமாவது வீட்டை பற்றின நினப்பு இருக்கு அவனுக்கு? போச்சு, மொத்தமும் போச்சு. ஏற்கனவே உன் பாட்டி ஆரியன் மட்டும்தான் அவங்க பேரன் மாதிரி ஆடிக்கிட்டு தெரியும். இப்போ அவங்க சொன்னது மாதிரி கல்யாணமும் பண்ணிக்கிட்டானா இனி மொத்த சொத்தும் அவங்களுக்கு தான். சல்லி பைசா தேராது. அதுவும் நீயே போய் கல்யாணத்தில் பண்ணி வச்சு நம்ம குடும்ப மானத்தை சேர்த்து வாங்கியிருக்க. எங்கேருந்து வந்துச்சு உனக்கு இந்த புத்தி? இனி அந்த வீட்டு வாசலை நான் மிதிக்க மாட்டேன். அப்பா, எவ்வளவு பேச்சுக்கள்! அத்தனையும் சொத்து தன் கைவசம் விட்டு போய்விடும் என்ற கவலை மட்டும்தான். சொன்னவர் அத்தோடு மட்டும் இல்லாமல் அவன் வந்தானாம், அவனுக்கு சப்போர்ட் பண்ண இவளும் போறாளாம். நீங்க கொடுக்குற இடம்தான் என்ற சேகர், இங்க பாருங்க, 2 பேரும் போய் அந்த குடும்பத்தை சேர்த்து வச்சுட்டு கடமை முடிஞ்சதுன்னு கையை வீசிக்கிட்டு வந்தீங்கன்னா வெறும் கையோட நீங்களும் இந்த வீட்டு வாசலை மிதிக்கக்கூடாது. எனக்கான பங்கு எனக்கு வந்தே ஆகணும். இல்லைனா மகன் பொண்டாட்டின்னு எல்லாம் பார்க்க மாட்டேன். நான் சொன்னதை செய்வேன் என்று சொல்லியிருக்க, சரிங்க, நீங்க கோபப்பட வேண்டாம், நான் போறேன். நான் ஆர்யாக்காக எல்லாம் போகல, நமக்கு சேர வேண்டியதை நானே போய் கேட்டு வாங்கிட்டு வரேன் என்றார் வள்ளிதேவி கணவனை அப்போதைக்கு சமாளிக்கும் பொருட்டு. என்கிட்ட நல்லா தாண்டி பேசுவ, உன் அண்ணன்கிட்ட தான் பம்மிக்கிட்டு நிற்க போற.
இவன் சும்மா தான் சொல்கிறான்னு எல்லாம் நினைக்காத. இந்த வீட்டுக்கு வீசின கையோடு வந்த நான் சொன்னது தான் நடக்கும். இன்று காலை அவரின் இத்தனைய பேச்சை கேட்ட பின் தான் ஆரியனோடு வந்திருந்தான் புகழ். அதற்காக ஆரியனை எல்லாம் தவறாக நினைக்கவில்லை. விஸ்வநாதனை சமாளிக்க வேண்டுமென்றால் யாரேனும் உதவிக்கு வேண்டும் என அவன் நினைத்து செய்தது சரிதான். தந்தையை தான் சமாளித்து ஆக வேண்டுமே தவிர விஸ்வநாதனிடம் எதுவும் பேசிவிடக்கூடாது. இப்பொழுதும் அன்னையை கொண்டு ஆரியனின் வீட்டு வாசலில் இறக்கிவிட்டு தான் வந்திருந்தான். வழியில்தான் இணைந்திருந்தான் ஆரியன். ஆரியனும் பல முறை கேட்டுவிட்டான், என்னவோ சரியில்லையே என்று. புகழ் சமாளித்து வந்திருக்க உஷாவும் அதே கேள்வி. நான் தான் சொன்னேன்ல, உன் மூஞ்சி சரியில்லை, இப்போ இருக்கிற பிரச்சனையை பார்க்கவா இல்லை உன்னை பார்க்கவா, என்னன்னு சொல்லுடா என்றான் ஆரியனும். அதெல்லாம் எப்பவும் இருக்கிற தெரிஞ்ச பிரச்சனை தான். என் அப்பா பிரச்சனையை அப்புறமா பார்க்கலாம், உன் அப்பா பிரச்சனையை பார்ப்போம் விடு என்றதிலேயே ஆரியனுக்கு ஓரளவு விஷயத்தை கவனித்து கண்டு கொண்டான். ஓகே சிஸ்டர், போலாமா? நீங்கள் ரெடி தானே? புகழ்வேந்தன் திகழ்மதியிடம் கேட்க, மதி சொன்ன மாதிரி நடந்துப்பா உஷா சொல்ல, ஏங்க சிஸ்டர், நீங்கள் என்ன அவங்களுக்கு சப்ஸ்டிடியூட்டா? அவங்களை கொஞ்சம் பேச விடுங்களேன் புகழ் சொல்ல, அப்போ ஆர்யா சார் தான் இவங்க கிட்ட பேசணும். அவங்க அமைதியாக இருக்க எங்கே அவரோட சம்மதம் இல்லாமல் பண்ணுறோமோன்னு என்ற உஷா சொல்லி முடிக்கும் முன், ஹலோ, நீங்களும் உங்கள் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணாதீங்க சிஸ்டர். ஏற்கனவே இவன் விட்ட கதை தான் இங்கே வந்து நிற்குது. நான் தான் அன்னைக்கே நம்ம ப்ராசஸ் பண்ணலான்னு சொல்லிட்டேனே. நான் இவனை பற்றி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்களே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. வெல், ஓகே திகழ், நாம் போகலாம் என்றான் ஆரியன். ஆனால் சார், நீங்கள் இன்னும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் இந்த ட்ராமாவை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறீங்கன்னு சொல்லவே இல்லையே உஷா. இங்கேருந்து வீட்டுக்கு போக அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அந்த டைமில் நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். ரொம்ப ஈஸி ரோல் தான் ஆரியன் சொல்ல, உஷா நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு என்றாள் திகழ்மதி. ஓகேடி, எதுவும்னா கால் பண்ணு என்று கூறியவள், பார்த்துக்கோங்க சார் என்று சொல்லி புகழ் ஆர்யா இருவரின் அலைபேசி எண்களையும் வாங்கி கொண்டாள். அவங்களை பத்திரமான இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறோம், நம்புங்க என்றான் புகழ் விளையாட்டாய். புரியுது சார், ஆனாலும் நான் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும்ல. இவளை நம்பி இவ தம்பி தங்கச்சிங்க. உஷா நான் பார்த்துக்கிறேன் என்ற திகழ்மதி அவள் குடும்ப விஷயம் எதையும் சொல்ல விரும்பவில்லை. ஆல்ரைட், டேக் கேர்டா என்று சொல்லி உஷா விடைபெற மற்றவர்களும் காரில் ஏறிக்கொண்டனர். புகழ் கார் டிரைவர் அருகே அமர்ந்து கொள்ள பின்னே திகழ்மதியும் ஆரியனும். தன் குடும்பத்தினரை பற்றி மேலோட்டமாய் மட்டும் கூறியவன் அவர்கள் எப்படி கேள்வி கேட்டாலும் திகழ்மதி எப்படி பதில் கூற வேண்டும் என சிலவற்றை சொல்லி கொண்டு வர கவனமாய் கேட்டுக்கொண்டாலும் உறுத்தல் தான் திகழ்மதிக்கு. டேய், அந்த டேஷ்போர்டில் ஒரு பாக்ஸ் இருக்கு, எடு ஆரியன் சொல்ல புகழ் எடுத்து தரவும் அதை அப்படியே திகழ்மதி கைகளில் கொடுத்தான் ஆரியன். இதை நீங்க போட்டுக்கோங்க என்று சொல்லி கொடுக்க, அதை பிரிக்கும் வரை என்னவோ என்று நினைத்தவளுக்கு அது தங்கத்தினாலான மாங்கல்யம் என பார்த்ததும் மீண்டும் ஒரு பய உணர்வு. கைகளின் நடுக்கம் அதை வெளிப்படையாய் கூற அதை கண்டவன் நிமிர்ந்து திகழ்மதி முகத்தினை கண்டான். ஹே, ஈஸி திகழ், நம்ம கேரக்டர்ஸ்க்கு இது வேணும் தானே, சோ ஒன்லி என்றான் அவளின் வியர்த்த முகம் கண்டு. அடப்பாவி, இது எப்படா பர்ச்சேஸ் பண்ணின என்பதாய் இருந்தது புகழ் பார்வை. ஆமாதானா, ஆனா இது கோல்ட் செயின் என அவள் தயங்க, கோல்டில் தானே பண்ணுவாங்க என்றவன், ஆக்சுவலி இது எங்கள் குடும்ப வழக்கத்தில் இருக்கிற செயின் மாடல் என்றும் சொல்ல தலையசைத்தவள் தயக்கம் புரிந்து வேறு புறம் திரும்பி கொண்டான். அதன் பின்னும் சில நிமிடங்கள் கழித்து அதை அணிந்து கொண்டவளுக்கு தான் மனதில் அழுத்தம் கூடிக்கொண்டே போனது யாரிடமும் பகிர முடியாத அளவிற்கு. இந்த கதை தொடரும் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பகுதிக்கு நாளை வரை காத்திருங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.